விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்க. சீனி இந்த விலை போய்கிட்டு இருந்தா எங்க போய் நிக்க போகுது? டீ காப்பி குடிக்கிறவன் ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிறவன் ஒரு டீயோட நின்றுவான். விலைவாசி இப்படி ஒரு நாளைக்கு டீ வந்து 20 ரூபாய்க்கு போட்டா தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பாளையங்கோட்டையிலேருந்து முருகேசன் பேசுகிறேன். சீனி விலையை இப்போ தற்சமயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அப்படியே ஒரு 90% கூடியிருக்கு. 40 ரூபாயில் இருந்தது. ஹோல்சேலில் வாங்கினா இன்னும் 2 ரூபா கூட குறைஞ்சி தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ 40 ரூபா 45 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 80 ரூபா வரைக்கும் போயிட்டு, சாதாரண மக்கள் வந்து ரேஷனில் 2 கிலோ சீனிக்காகவே ரேஷன் கடைக்கு நாங்கள் இப்போலாம் போய்கிட்டு இருக்கோம். அதை வச்சு ஒன்றும் செய்யணும்னா வெளியே வாங்குகிறோம். இப்போ சீனி கூடுனது வந்து என்னென்னா சாதாரண மக்களை பாதிக்கிறது எப்படின்னா, முதல்ல டீ கடையில் டீ விலை 10 ரூபா இருந்தது 15 ரூபா ஆகிட்டு. காரணம் கேட்டால் பால் விலை கூட்டிகிட்டுங்க, சீனி விலை கூட்டிகிட்டுன்னு சொல்லுதாங்க. ஆனால் இந்த சீனி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரோட்டில் டீயை வந்து கொடுத்து அது என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளை பாசாளம்னு அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை குடிக்க வச்சாங்க. இதை பயன்படுத்த வச்சு நாம் பாரம்பரிய கருப்பட்டியை ஓச்சு போட்டலாம். இன்றைக்கி 500 ரூபாய்க்கு கருப்பட்டி கிடைக்கப்பட்டுக்கு பணந்தொழிலையும் ஒழித்ததுக்கு காரணம் இந்த சீனி தான். இன்னொரு காரணம், இன்றைக்கி மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், எத்தனை ஆளுக்கு கரும்பை மாற்றி விடுறதுனால இந்த சீனி விலை கூட்டிட்டுன்னு சொல்லுதாங்க. எத்தனை நாள் பெட்ரோலை விலை கம்மி, ஆனால் பெட்ரோலுக்கு ஈக்குவலாக எத்தனை நாளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, சீனி விலை கூட்டிட்டுனா பெட்ரோல் விலை குறையணும் இல்லைங்க, எத்தனை நாளை கலந்தா குறையலை. அப்போ இதை என்ன மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி கொள்ளையடிக்கிறதுலையும் சாதாரண மக்களை பாதிக்கிறதையும் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அவங்களுக்கு சாதாரண வெகுஜன மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எத்தனை நாள் விலை கம்மின்னு சொன்னால் பெட்ரோலில் கலந்தா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? பெட்ரோல் விலை குறைஞ்சி சீனி விலை கூட்டியிருந்தால் கூட ஆறுதல் பட்டிருக்கலாம். இப்போ 2வே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. மிக மிக பாதிப்பு எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு. இப்போ வண்டியும் பயன்படுத்த முடியலை, ஒரு காபி குடிக்கணும்னா கூட யோசிக்க வேண்டியது. சீனி ரேட்லாம் அநியாய ரேட் ஆகிருக்கு. ஒன்றுக்கு 100 மடங்கு கூடியிருக்கு. அதனால் டீ காப்பி விலைலாம் கடினமாக கூடிடுச்சு. அதனால் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பார்த்து நடவடிக்கை எடுத்து குறைக்கும்படி கால்முறை கேட்டுக்கொள்கிறோம். சீனி ரேட்டு எல்லாம் டீ வியாபாரம்னா எல்லாம் கூடுது. சீனி தான் அளவுக்கு மாரி போய்கிட்டு இருக்கு. 73 ரூபா ஆகிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 27 ரூபா 28 ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சு. பார்த்து செய்யுங்க. ரொம்ப பாதிக்கு சார். வரங்க, டீ வியாபாரம் ரொம்ப கம்மியாகுது, உழைப்பு ரொம்ப குறையுது. விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்க. சீனி இந்த விலை போய்கிட்டு இருந்தா எங்க போய் நிக்க போகுது? பார்த்து செய்யுங்க. கவர்மெண்ட்ல அங்க வாழ்வாதாரம் ஏழை எளிய மக்களால் என்ன நினைக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. டீ காப்பியே மறந்துட வேண்டியதான். எவ்வளோ கூடியிருக்கா? 76 ரூபாய் போய்க்கு சார். அண்டான காட்சிகள் என்ன செய்வாங்க பாவம். இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே இருந்தா ஒரு மாசத்துலேயே இப்படி இந்த விலை ஏறிக்கிட்டு மாதிரி கஸ்டமர்லாம் வரமாட்டேக்காங்க. விலைவாசியெல்லாம் ஏறுது. ஆமாம், ஒன்றும் செய்ய முடியல. சீனி வந்து 76 ரூபாய்க்கு போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் டீ காப்பி குடிக்கிறவன் ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிறவன் ஒரு டீயோட நின்றுவான். விலைவாசி இப்படி ஒரு நாளைக்கு டீ வந்து 20 ரூபாய்க்கு போட்டால் தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு.